பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பேச முடியாத கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்த போது ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட தெய்வ செய்தியாக பகிர்ந்து கொண்டு விட்டு கடந்து போக ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உனக்கு இதுதான், உனக்கு மாத்திரமல்ல இந்த லார்ட் ஆஃப் கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிற நமக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை குறித்து தேவ மேலே நம்பிக்கையாக இருப்போம்ல, தேவனை நம்பி இருப்போம். இது ஆண்டவர் எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், என் குடும்பத்தினுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார், என் வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும், இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், இந்த தரித்திர நிலைமையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் திட நம்பிக்கையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய நம்பிக்கையானது திடமான ஒரு நம்பிக்கையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எதெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களோ, தாவீது ராஜா சொல்கிறாரு. சங்கீதம் 62லேருந்து நம்ம வாசிக்கும் போது 62வது சங்கீதம், 63வது சங்கீதம், 64, 65 தொடர்ந்து இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கும் போது அது ஒரு நம்பிக்கைக்குரிய சங்கீதங்கள். இந்த நம்பிக்கைக்குரிய சங்கீதங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் நம்புகிறது இந்த உலகத்தில் என் நம்பிக்கை, இந்த உலகத்தில் நான் எதெல்லாம் நம்புகிறேனோ எனக்கு இதெல்லாம் நடக்கும், என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கும், எனக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லி நான் எதெல்லாம் நம்புறனோ அதெல்லாம் அவராலே வரும். அல்லேலூயா. கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தாவீது அவங்க சொல்றாங்க. தாவீது ஐயா, என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைனா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் கர்த்தருடைய பயத்தை குறித்து அநேக இடங்களில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ஞானவானாய் மாற்றுகிறார், அறிவாளியாய் மாற்றுகிறார். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுறதை குறித்து நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம்ல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அந்த சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் போது, அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி, ஆமாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பிப்ரவரி மாதமும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உனக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அல்லேலூயா. உன் நம்பிக்கையானது திட நம்பிக்கையாய் மாறும். திட நம்பிக்கையாய் கர்த்தர் மாற்றுவார். உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பெருத்த அடைக்கலமாக இருப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒரு பெருத்த பாதுகாப்பாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷர்களை அநேகரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது பாருங்க, தேவனுக்கு பயப்படும் போது, தேவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்லி எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்?
நான் தேவனுக்கு பயப்படுறேன், நான் தேவனுக்கு பயப்படுறேன், நான் சொல்லலாம் நான் தேவனுக்கு பயப்படுறேன். அது எப்படி நம்ம செயலில் கண்டுபிடி? இவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு காரியம்தான். ஒன்று, நீ கர்த்தருக்கு பயப்படுறனா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். இல்லை, நம்ம வெளியே சொல்லலாம் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறியா இல்லையா அப்படின்றது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். ரெண்டாவது ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு பயப்படுறியா இல்லையான்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா உன் குடும்பத்து மக்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னோடு பழகி இருக்கிறவங்க, உன்னோடு இருக்கிற உன் சகோதரர், உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள், அவங்க சொல்லலாம் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன்னு சொல்லி. மூன்றாவது ஒரு காரியம், உன்னோடு கூட இருக்கிற உன் மனைவி, உன் நெருங்கிய சிநேகிதன், உனக்கு நெருக்கமானவர்கள் நான் சொல்லலாம், உன்னுடைய பயத்தை, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க தான் அறிய முடியும். இந்த உலகத்தில் மற்ற யாராலையும் நீ கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்கிறத காண முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் கொடுக்கறதான ஒரு 3 காரியங்களை உங்களை மத்தியில் சொல்லிவிட்டு நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். என்ன உணர்வு உண்டாகுன்னா, தாவீது ராஜா சொல்கிறாரு சங்கீதத்தில், கர்த்தர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார், என் செயல்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஏன் அவர் சொல்கிறார் அந்த சங்கீத பகுதியில் 19வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, நான் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. நான் உட்கார்ந்தா என் உட்கார்ந்துருக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் எழுந்தா நான் எழுந்துக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் நடந்தா நடக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் தூங்கும் போது கர்த்தர் என்னை பார்க்குறாரு, என்னுடைய எல்லா நிலைமைகளும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னுடைய செய்கையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சீக்ரெட்டும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எதையுமே மறைக்க முடியாது, நான் எதையுமே மறைக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு நீயும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னா ஒரு சில காரியங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னால், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கும்போது, என் அன்புக்குரியவர்களே, வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கும்போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதை மனசில் வச்சுங்க. உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. உன்னுடைய நம்பிக்கையானது சரிந்து போவதாக இருக்காது, தளர்ந்து போகக்கூடியதாக இருக்காது, ஒன்றுமில்லாத போயிடாது. அது திடமாய் திடமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு நீ பயப்படும் போது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நாமே அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், உமக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை, நீ விரும்புகிற காரியங்களை தேவனுக்காக விட்டுடுவே. அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் அப்படின்னு நீ உறுதிப்படுத்துவதற்கு, நீ பிரியமா நினைக்கிற, நீ நேசிக்கிற, நீ விரும்புகிற இந்த உலகத்தில் உனக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுக்காக நீ என்ன பண்ணிடுவ? விட்டு கொடுப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்த்து நிற்க மாட்டோம். ஒரு சில நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம அதெல்லாம் நினச்சிக்கோன்னா, இது வந்து ஒரு ஏதோ நம்ம நினைக்கிறோம், நம்முடைய சிந்தை, நாமளாக இதை யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார், நம்மோடு கூட பேசுவார். பேசும்போது அவர் சொல்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? விட்டுடணும். ஏன்னு சொன்னால், ஒரு சில நேரங்களில் நான் பாருங்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் பிரியமாக இருந்தேன் தெரியுமா? எனக்கு சினிமானா ரொம்ப பிரியங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இப்போ இருக்கிறதான மதிப்புக்குரிய ரஜினிகாந்த், அவருடைய ரசிகன் நான். ரஜினிகாந்துடைய ரசிகன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்தோட தீவிர ரசிகன். என்னுடைய ஹேர் ஸ்டைல்லாம் அதே போல் மாற்றிக்குவேன். அவர் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ இல்லைங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய ஹேர் ஸ்டைல்லாம் அதே மாதிரி மாற்றிக்குவேன். ஒரு சில படங்களில் அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாரோ, காசு இருக்குதோ இல்லையோ, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, தலைவருடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தேட்டரில் போயிட்டு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்குறேன். ஒரு சில நேரங்களில்
பல கஷ்டங்கள் வீட்டில் இருக்கும், பல கஷ்டங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பிள்ளைங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, 7 பிள்ளைங்க. எங்கள் அப்பா அம்மா மொத்தம் 9 பேர். 9 பேருக்கும் எங்கள் அப்பா தான் சம்பாதிச்சு சாப்பாடு போடணும். அப்படின்னா கஷ்டம் தானே. அந்த கஷ்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட பார்க்காம தீவிரமாக யார் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்காமல் என் தலைவனுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன், வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா பைத்தியம் அப்படி ஒரு பைத்தியம். ரஜினி படம் ஒன்று கூட விட மாட்டேங்க. இப்போ இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. அல்லேலூயா. அப்படி சினிமா பைத்தியமாக இருந்தேன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் சொன்னார், கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு உலகத்தில் அன்பு தேவையில்லைப்பா, உலகத்தின் அன்பு தேவையில்லை அப்படின்ன போது எதெல்லாம் எனக்கு பிரியமாக இருந்ததோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்ப எனக்கு வந்து மகன் பிறந்து 2வது ஒரு மகள் பிறந்தா. அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பையனுக்கும் பொண்ணுக்கும் 9 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, என்னை பார்த்து கேட்பாங்க, எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. சொல்லுவேன் 2 பையன், ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லுவேன். பையன் என்ன படிக்கிறான் அப்படின்வாங்க. பையன் 10th படிக்கிறான். பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்னங்க பையன் 10th படிக்கிறான், பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில நேரங்களில் சொல்கிறது கூட எனக்கு அது கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் அதெல்லாம் பற்றி யோசிச்சது கிடையாது. ஏன்னா நீண்ட வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஒரு சுதந்திரம்னு சொல்லி என்னுடைய மகள் மீது அதிகமான நேசம், அதிகமான பாசம். எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ அந்த பொண்ணுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற, ரொம்ப அந்த பொண்ணுக்கு இடம் கொடுக்குறன்னு. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பாருங்கள், இந்த இரவில் படுக்கும்போது கூட அவங்க அம்மா கிட்டலாம் படுக்காது, என் கூட வந்து என் பெட்ஷீட்டில் வந்து பூந்து என்னோட அப்படி தான் இருக்கும் அந்த பொண்ணு எங்கே போனாலும். ஒரு நாள் பாருங்கள், கடந்த வாரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கும் போது அந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, அது வந்து என்னை வந்து டேடின்லாம் கூப்பிடாது, என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடும். அப்போ சொல்லிச்சு, பேரை சொல்லி கூப்பிட்டு, இன்றைக்கி நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே சரி உங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங்க்கு நான் வந்து சொல்லிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய மனசு பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தை நிமித்தமாக அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு யார் கூட இருக்கலாம், பிள்ளையோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, எனக்கும் ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. மற்ற நாளில் ஊழியம் செஞ்சுக்கலாமே, ஆண்டவருக்கு பிரியமாக ஊழியம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு முடிவு பண்ணி நான் சரி அந்த பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், வேறு யாராவது பார்த்துங்க அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுறாரு. ஏன் என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொன்னால் எனக்கு பிரியமாக இருக்கிறதெல்லாம் நான் தேவனுக்கு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பல காரியங்கள் நமக்கு பிரியமாக இருக்கலாம், பல காரியங்கள் பிரியமாக இருக்கலாம். அந்த பிரியமான காரியங்களை தேவனுக்காக நீ விட்டு கொடுக்கும்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லி கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, இதை தான் செஞ்சேன். அந்த பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணலை, அம்மா நான் மீட்டிங் போயிட்டு வந்து நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், சாயந்தரம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிப்போம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் அழைச்சாரு. அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் வந்து கல்தேர் பட்டணத்தில் ஊர்ஸ் தேசத்தில் இருக்கிறாரு. ஆண்டவர் அழைக்கும் போது அவருக்கு பிள்ளைகள் இல்லை. 75 வயசில் அழைக்கிறாரு. என்ன சொல்லி அழைக்கிறாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் தேசத்தை விட்டு, எல்லாரையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன்னைக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வாக்கு கொடுத்து ஆபிரகாம் ஐயாவை அழைக்கிறாரு. அப்போது ஆபிரகாம் ஐயாவும் கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பி வந்துட்டார். இப்போ பாருங்கள், 75 வயசு ஆயிடுச்சு, 100 வயசும் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறலை. எப்போ வார்த்தை நிறைவேறுது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ஐயாவுக்கு 100 வயசானதுக்கு பிறகு ஒரு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமே ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. ஈசாக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையோடு ஆபிரகாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு பலி செலுத்தினார், ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தினார். சாரால் கூட சொல்கிறாரு, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார், அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார்னு சொல்லி கர்த்தரை துதித்த ஒரு குடும்பம். கர்த்தர் பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 22வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே புத்திரனா இருக்கிற ஈசாக்க
உன்னுடைய ஏக சுதன், ஏக புத்திரன், நீ நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜெபித்த ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எனக்கு என்ன பண்ணு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லை. அப்போது என்னுடைய மனநிலைமை எப்படி தெரியுமா இருந்தது? கேட்குறவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ரைட்டு. குழந்தை இருக்கா? இல்லை. அப்போ அவங்க கேட்பாங்க ஏன், திரும்பி என்கிட்ட கேட்பாங்க ஏன். நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அதனாலே ஒரு சில இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு, ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு, சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பேன். இவங்க கேட்குற வார்த்தை அவ்வளோ ஒரு மனசில். 4 வருஷம் கழித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்க பாரு, ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய திடீர்னு ஆண்டவர் பலி செலுத்த கேட்டா நான் கொடுப்பேனா? இந்த கடவுளே எனக்கு வேணாம். இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேணவே வேணாங்க. என்னங்க, என்ன நியாயம் இது, என்ன நீதி? நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டேன், 4 வருஷம் எனக்கு பிள்ளை இல்லை. பல பேர் என்னை நிந்தையாக பேசுனாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது, வெக்கமாக இருந்தது, வெளியே தலை காட்ட முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போக முடியல. இவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை கடவுள் பலி கேட்குறாரு. பலி கேட்குற கடவுள் எனக்கு வேணாங்க. நான் வேற எங்கன்னா போயிடுறேங்க, இந்த கடவுளே வேணாம். ஆமேன், ஆமேன். அப்படி தான் நாமளும் சொல்லுவோம்ல, எனக்கு வேணாங்க, இந்த கடவுள் வேணாங்க. எனக்கு நன்மை செய்யாத கடவுள் எதுக்குங்க? என் ஜபத்தை கேட்காத கடவுள் எனக்கு எதுக்குங்க? என்னை ஆசீர்வதிக்காத கடவுள் எனக்கு எதுக்குங்க? எனக்கு நன்மை செய்யாத கடவுள் எனக்கு எதுக்கு? இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுள் பார்த்து தான் இருக்கிறாரு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. என்னை உபத்திரவப்படுத்துகிறான், அவன் நல்லா இருக்கிறான். எனக்கு விரோதமாக பேசுகிறான், அவன் நல்லா இருக்கிறான். என்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு நீதி நியாயத்தை செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டமா? வேணாங்க. ஆலயத்துக்கும் போக மாட்டேன், ஜபமும் பண்ண மாட்டேன், வேதமும் வாசிக்க மாட்டேன், ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம போய்டும். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய ஒரே பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கேட்டார், உடனே பலி செலுத்த கொண்டு போயிட்டார். வாசித்து பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவன், இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. பலி செலுத்த பலிபீடமும் கட்டிட்டாரு. அந்த அதிகாரத்து 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் முழுக்க வாசிக்கும் போது ஈசாக்கையும் அவருடைய கைகளெல்லாம் கட்டி பலிபீடத்திலலாம் அந்த பலிபீடங்களை சரி பண்ணி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கையும் அது மேலே என்ன பண்ணிட்டாரு? கழுத்தி வச்சார். இப்போ என்ன பண்ண போறாரு? ரெடி ஆகிட்டார். கர்த்தர் கேட்டார், அவ்வளோதான். எனக்கு பிரியமானதை கர்த்தர் கேட்டார், நான் கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு 12வது வசனம் வாசிக்கும். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. அல்லேலூயா. உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதப்பா, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால, உனக்கு பிரியமானதுதான், உனக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் பிரியம்தான். ஆனா எனக்காக எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்தல்ல, நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல, எனக்காக எல்லாத்தையும் நீ ஒப்பு கொடுத்தல்ல, நீ ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தரே சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி அறிகிறேன். எப்போது? உனக்கு பிரியமான காரியங்களை, உனக்கு பிரியமான காரியங்களை எனக்காக நீ விட்டு கொடுக்கும்போது, எனக்காக விட்டு கொடுக்கும்போது. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பல காரியங்கள் உனக்கு பிரியமா இருக்கலாம், பல காரியங்கள் உனக்கு பிரியமா இருக்கலாம், விட முடியாததா இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லும்போது அவ எல்லாவற்றையும் விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். தேவனுக்கு பிரியமானது செய்ய கற்றுக்கொள்வோம், நமக்கு பிரியமானதை தேவனுக்காக விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நீ நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை எதனால் அறிந்து கொள்வோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிற, நம்ம விரும்புகிற, ஆனால் நமக்கு விருப்பமாக இருக்கும், தேவனுக்கு அது விருப்பமாக இருக்காது. அல்லேலூயா. இதை மனசில் வச்சுங்க. நமக்கு அது பிரியமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கும். அது எந்த காரியமானாலும் சரி, அது எதுவானாலும் சரி, தேவனுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, தேவனுடைய பாதத்தில் அதை ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி கர்த்தரே உனக்கு வாக்கு கொடுப்பார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிவேன். எப்போது?
இந்த உலகத்தில் தேவனுக்காக எதை ஒதுக்குறியோ, தேவனுக்காக எதை விட்டு கொடுக்குறியோ, அது நிமித்தமாக ஆஸ்வதிக்கப்படுவா. அல்லேலூயா. வருகிற லெந்து காலங்கள் நான் ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கிறவன். 40 நாள் பாஸ்டிங் இருப்பாங்க. 40 நாள் தொடர்ந்து ஜபம் நடக்கும், காலையில் மாலையில் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுய வெறுப்பு உண்டியல்னு ஒன்று கொடுப்பாங்க. சுய வெறுப்பு உண்டியல். அந்த சுய வெறுப்பு உண்டியல் எது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், 40 நாள் இந்த உலகத்தில் உனக்கு எதெல்லாம் பிரியமாக சாப்பிடுவ, நீ மட்டன் பிரியமாக சாப்பிடுவியா, சிக்கன் பிரியமாக சாப்பிடுவியா, மீன் பிரியமாக சாப்பிடுவியா, பீப்பு பிரியமாக சாப்பிடு, எதெல்லாம் பிரியமாக சாப்பிடுவியோ, எத்தனை டீ குடிப்ப, உனக்கு எத்தனை டீ குடிக்கிறதுக்கு பிரியம், எவ்வளோ நீ பூ வாங்கி வைப்ப, எத்தனை ட்ரெஸ்ஸு, வாரத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுப்ப, எதெல்லாம் நீ பிரியமாக சாப்பிடுவியோ அதை அந்த பணத்தெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணக்கூடாது. அத்தனை பணத்தை எத்தனை வந்து எதில் போடு? சுய விருப்பு. அல்லேலூயா. இந்த சுய விருப்பு உண்டியல் நான் எதுக்கு இது உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு இந்த உலகத்தில் பிரியமாக இருக்கிற காரியத்தை வெறுத்து அந்த காசு அதில் போடணும். அந்த காசு அதை போடணும். ஆனால் அந்த காசு எதுக்கு தெரியுமா பயன்படணும்? ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, நெருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது பயன்படும். அதை விடுங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் நமக்கு சாப்பிட்ற விஷயத்தை நான் சொன்னேன். நீ எதெல்லாம் பிரியமாக இருக்கிற, எதெல்லாம் உனக்கு பிரியமாக இருக்குது, அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். மனசில் வச்சுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அது வெளிப்படையாக சொல்ல வேணாம், வெளிப்படையாக சொல்ல வேணாம். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரியமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரிகாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து இலவுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. வசனை தான் நமக்கு சொல்லுது இல்லை? அப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமும் அதில் இருக்குது இல்லை? ஆண்டவருக்கு பிரியமான காரியமும் அதில் இருக்குது. இதை நாம் தான் சூஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதப்பா. ஒரு துன்மார்க்கம் உனக்கு தேவையில்லாத ஆலோசனை கொடுக்குறான்னா, உன் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஆலோசனை கொடுக்குறான்னு சொன்னால், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஆலோசனை கொடுக்குறான்னு சொன்னால், உன் ஊழியத்தை கெடுக்கக்கூடிய ஆலோசனை கொடுக்குறான்னு சொன்னால், அந்த ஆலோசனை ஏற்றுக்காதீங்க. பொதுவாகவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. சண்டேயில் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன், உலக சம்பந்தமான வேலையை. அந்த உலக சம்பந்தமான வேலையை ஊழியக்காரரே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவருடைய ஆலோசனையை துன்மார்க்கனுடைய ஆலோசனையை தான் நான் நினைப்பேன். அல்லேலூயா. எப்பவுமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரத்தை வேற யாராவது கேட்டாங்கன்னா அந்த மனுஷனை நான் பிசாசா தான் பார்ப்பேன். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள். தேவன் எதெல்லாம் உனக்கு செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. தேவன் விரும்பாத காரியத்தை செய்யாதுங்க. ஆகையினால நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் என்று சொல்லி நீ அறிந்து கொள்வதற்கு முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமானது, உனக்கு பிரியமானது தேவனுக்காக ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டவர் உனக்கு எச்சரித்து செய்யாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத. அப்போது உன் வாழ்க்கை, உன் நம்பிக்கை திட நம்பிக்கையாய் மாறும். எதை நீ நம்பிட்டு இருக்கிறியோ, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் நம்பிட்டு இருக்கிறியோ, கர்த்தர் அதை உனக்கு திடப்படுத்துவார். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் அதுதான். இந்த மாதம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாய் மாறு. உன் நம்பிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிறியோ, எதெல்லாம் நீ எதிர்பார்த்து இருக்கிறியோ, அதை கர்த்தர் உனக்கு திடனாய் மாற்றுவார். கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமானது, தேவன் விரும்புகிற காரியத்தை தேவனுக்காக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமா? பிறர் செய்த தவறுகளை, குற்றங்களை மன்னிப்பாங்க. யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனுஷன் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வார்கள், அநேக குற்றங்களை செய்வார்கள். அந்த மனுஷர்களை அந்த மனுஷன் மன்னிப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ரெண்டாவது நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால்,
பிறர் செய்த நமக்கு விரோதமாய் செய்த தவறுகளையும் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களையும் மனசார மன்னிப்பான். அல்லேலூயா. ஆதிகாம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 42வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 42வது அதிகாரம். அதுக்கு முந்தைய அதிகாரத்துலேருந்து வாசிக்கும் போது ஒரு மனுஷனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 37வது அதிகாரத்துலேருந்து தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பு என்கிறதான அருமையான ஒரு ஐயாவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அந்த ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் நீங்கள் வாசித்து இருப்பீங்க. யாக்கோப்புடைய மகன் யோசேப்பு, யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம். அதில் கடைசி பிள்ளைக்கு முந்தின பிள்ளையா யோசேப்பு பிறந்தார். யோசேப்பு மீது அவருடைய தகப்பன் அதிகமான அன்பு செலுத்தினார், அதிகமான பாசம் வைத்தார், தனியாக ஒரு மதிப்பு மரியாதை யோசேப்பு கொடுத்தாரு. தொடர்ந்து 37வது அதிகாரம் 38லேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த அன்பின் நிமித்தமாக, இந்த பாசத்தின் நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பி பல கஷ்டங்களை யோசேப்புக்கு கொடுக்குறாங்க. யோசேப்பு ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு போய் அவங்க சகோதரங்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. அவர் கனவு கண்டார், அந்த கனவு சொல்கிறார். இதில் என்னங்க தப்பு? இதுக்கு எதிர்க்கிறாங்க. கண்ட கனவு சொல்கிறாரு, நான் இந்த கனவு கண்டங்க, அது தப்பாங்க டேவிட், அது தப்பாது. இப்போ நான் ஒரு கனவு காண்றேன், அந்த கனவு ஐயா நான் ஒரு கனவு கண்டையா, இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவை உங்ககிட்ட சொல்கிறேன். உடனே ஏன் என்கிட்ட கனவெல்லாம் சொல்லுங்கிற நீ? ஏதோ ஒரு அன்பின் நிமித்தமாக டேவிட் ஐயா கிட்ட சொன்னால் அவருக்கு ஏதாவது புரிய எனக்கு விளக்கம் கொடுப்பாரு. ஐயா இந்த கனவுக்கு இந்த அர்த்தம், இந்த கனவு இது நீங்கள் இதுமாரி கண்டீங்களா, இதுக்கு அர்த்தம். நிறைய பேர் கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அதனால சரி நான் சொல்லலாம். அந்த ஒரு ஆசையில் கூட இவர் சொல்லியிருக்கலாம் யோசேப்பு. அவர் சொன்ன கனவு நிமித்தமாக அவரை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. இன்னும் பாருங்கள், அந்த வெறுக்கிறது அந்த ஒடுக்கத்தை அப்படியே போல. ஒரு நாள் தன் சகோதரலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்க்கும் போது சாப்பாடு கொண்டு போகிறார் அருமையான யோசேப்பு ஐயா. சாப்பாடு தன் சகோதரன் மீது இருக்கிற பாசத்து நிமித்தமாய் சாப்பாடு கொண்டு போகும்போது அவங்க என்ன தெரியுமா முடிவு எடுக்கிறாங்க, இதை வரான் பற்றியே சொப்பனக்காரன், இவன் என்னெல்லாம் சொன்னான், இவனை என்ன பண்ணலாம், கொன்று போட்டுடலாம். அல்லேலூயா, கொன்று போட்டுடலாம். இவனை கொன்று போட்டோம்னா அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், அவன் கனவு எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், எப்படி அவங்க அப்பா அவங்ககிட்ட பாசம் செலுத்துகிறார் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கொல்றதுக்கு முயற்சி பண்ணி தேவ செயல் அவனை கொல்ல விடலை. ஒரு குழியில் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழியிலேருந்து அந்த சைடில் மீதியானர் வராங்க. மீதியார் கையில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுடுறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அவர் எங்கே போகிறாரு, எகிப்துக்கு போகிறாரு. எகிப்தில் போய் அடிமையாக இருக்கிறாரு. எத்தனை பாடுகளையும் அவர் சகித்து கொண்டு வர்றாரு. அவருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே கஷ்டம்தான், எல்லாராலும் கஷ்டம்தான். சகோதரர்கள் கஷ்டம், போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாடுகள் தான். ஆனால் இவர் உண்மையாக தாங்கிறாரு. இவருக்கு தேவனுக்கு பயந்த மனுஷனை தாங்கிறாரு. ஆனால் இவர் சுற்றி நடக்கிற பிரச்சனைலாம் ஒரே போராட்டம் தான். போர்த்திபார் வீட்டில் இருக்கிறார், அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, அங்கே ஒரு பெரிய உபத்திரம் அவருக்கு. அந்த உபத்திரம் தாண்டி சிறைச்சாலையில் வராரு. ஆனால் தேவன் ஒரு நாளை வைத்திருந்தார் பாருங்க. அந்த நாளில் பாருங்க, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இப்போ யோசேப்பு எகிப்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக இருக்கிறாரு. கையில் என்ன இருக்கு, பவர் இருக்கு, கையில் அதிகாரம் இருக்குது. அவர் கையாட்டினா செய்யணும். வசனம் தான் சொல்லுகிறது, யோசேப்பு எதை சொல்லி கையாடுறா அது அப்படியே நடக்கும். ராஜாவின் சிங்காசனத்தை தவிர அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதும் இப்போ என்னவாகிறாரு, அதிகாரியாக யாரை வச்சுருக்காங்க, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வச்சார். இப்போ நடக்கிற சம்பவம் என்னன்னா, தனக்கு விரோதமாய் குற்றம் செய்த, தனக்கு விரோதமாய் பாவம் செய்த, தனக்கு விரோதமாய் தப்பிதங்களை செய்த தன்னுடைய சகோதரர்கள் அவங்க இருக்கிற கானான் தேசத்தில் பஞ்சம். கானான் தேசத்தில் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் பஞ்சம். இப்போ எங்கே மாத்திரம் தானியம் இருக்குதுன்னு சொன்னால் எகிப்தில் மாத்திரம்தான் தானியம், எகிப்தில் மாத்திரம்தான் தானியம் இருக்குது. யோசேப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்குது, மற்ற இடத்துல ஆசீர்வாதமே இல்லை. இப்போது அப்பா சொல்கிறாரு, எகிப்து போய் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு வாங்க, தானியம் வாங்கிட்டு வாங்கப்பா, பஞ்சத்தில் ஏன் சாவணும் போது இப்போது யாராண்ட போகிறாங்க, யோசேப்பு கிட்ட போகிறாங்க. அல்லேலூயா. 42வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, முதலாவது வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, யோசேப்பு அங்கே எகிப்து தேசத்தில் அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் சகோதரங்க வராங்க, சகோதரங்க தானியம் வாங்குறாங்க. தானியம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாரு பாருங்க. அதே ஆதியாகமம் 42வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. வைத்தான்.
இப்போ அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், இப்போது யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வந்துட்டாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு? ஆமாப்பா, ஆளுங்க வந்துட்டாங்க, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த யோசேப்பு ஒரு கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருந்திருந்தாருன்னா, அவர் கையில் எல்லா பவரும் இருக்குன்னா பண்ணியிருக்கலாம். வந்து மாட்டினீங்களா, வாங்க, எவ்வளோ பண்ணீங்க என்னல்ல, நம்ம அப்படி தான் சொல்லுவோம். என்ன பாடுபடுத்தினான்டாவன், என்ன கஷ்டத்தை கொடுத்தான், எனக்கு என்ன உபத்திரத்தை கொடுத்தான், நிம்மதியாகவே என்னை விடலை, என்னை போகிற இடத்துல என்னை துரத்திட்டே இருந்தான், போகிற இடத்துல என்னை அடிச்சுட்டே இருந்தான், போகிற இடத்துல எனக்கு வேண்டிய பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தான். வந்து மாட்டினாங்களா, என்ன பண்ணுங்க, இவங்கள கதையை முடிச்சிட்டுங்கன்னு சொல்லி உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மனுஷனாக தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யலை. தன் சகோதரர்கள் என்பதை அறிந்து கொண்டு, தன் சகோதரர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டு, அவர்களுக்கு உணர்வு உண்டாக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை செய்கிறார். ஒரு சில காரியங்களை அவர் செஞ்சு அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 42:18 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து இருக்கிறானோ, உன் எதிரி உன் கையில் வரும்போது, உனக்கு முன்பாக வரும்போது, தாராளமாக மனசார அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் நமக்கு விரோதமாக தப்பிதங்களை செய்யும் போது, என் ஊழியத்தை பிடிங்கிட்டாங்க, என்னை பலவிதமான காரியங்களை சொன்னாங்க. ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க, 25 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்களா, விட்டு கொடுத்துட்டு போங்க. ஊழியத்தங்க விட்டு கொடுக்குறது. அவங்க சொல்கிறாங்க, 25 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்களா, விட்டு கொடுத்துட்டு போங்க. பலவிதமான பேச்சுகள், பலவிதமான மனசை உடைக்கக்கூடிய கஷ்டங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு விதமான கசப்பு, வெறுப்பு உண்டாகுது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால, தேவனுக்கு பயப்படுகிறபடினால அவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு தான் என்ன வருது. யோசேப்பு அதை தான் செய்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தேன்னு சொன்னால், உனக்கு விரோதமாய் தப்பிதங்கள் செய்கிறவர்களை, உனக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்களை நீ மன்னிப்ப. இயேசுநாதர் அதான் சொன்னாரா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உனக்கு விரோதமாய் தவறு செய்தால், ஆண்டவரை எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? ஆண்டவர் சொன்னார், 7 வாட்டி மன்னிக்கணுமா ஆண்டவரை? இல்லைப்பா, 70 தரம் என்ன பண்ணு, மன்னி. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், உன் வாழ்க்கையில் திடமான நம்பிக்கை, திடமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் சொன்ன, பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த பிப்ரவரி மாதம் தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமானது அவருக்கு ஒப்பு கொடுங்க. பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாய், நமக்கு விரோதமாய் தவறுகள் செய்யலாம், நம்மளை துன்பப்படுத்தியிருக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தியிருக்கலாம், பலவிதமான நிந்தையான பேச்சுகள் நம்ம மேலே சொல்லியிருக்கலாம், தேவையில்லாத காரியங்கள் நம்ம பற்றி குறையாக சொல்லியிருக்கலாம், குத்தமாக சொல்லியிருக்கிறான், இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இங்கே நிற்கிறார், அங்கே நிற்கிறார், இதை பேசுகிறார், அதை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க நம்ம எதிரே வரும்போது மனதார மன்னிங்க. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கி கர்த்தர் உனக்கு சொல்கிற வார்த்தை, மனசார அவங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்திரேலியாவில் ஊழியம் செய்த அருமையான கிரகாம் ஸ்டெயின்ஸ் இல்லை, அவர் என்னங்க பண்ணார்? அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஹிஸ்ட்ரி படித்தேன். குஷ்டரோகிகளை தன்னுடைய கையினால் அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி, மருந்தெல்லாம் போட்டு, அந்த காயங்களெல்லாம் கட்டி, செருப்பு இல்லாதவங்களுக்கு இந்த லாரி டயர் இருக்குது பார்த்தீங்களா, லாரி டயர், டிராக்டர் டயர், இதெல்லாம் கட் பண்ணி அதை செருப்பாய் தைச்சி அவங்களுடைய கால்களுக்கெல்லாம் செருப்பு கொடுத்தவர். சில நேரங்களில் பல காடுகளில் போய் சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த குஷ்டரோகிகள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவம் செய்ததான ஒரு ஸ்டெயின், கடவுளுடைய ஊழியத்தை செய்ததான ஒரு மனுஷன். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நாள் இரவில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது வழி ரொம்ப இருட்டி போச்சு, வீட்டுக்கு போக முடியாது. பல சூழ்நிலை நிமித்தமாக அவங்க இருந்து அந்த கார்லேயே அப்படியே படுத்துட்டாங்க. அந்த காரோடு வச்சு 2 பிள்ளைங்க, கிரகாம் ஸ்டெயின், அப்படியே கொளுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, 2 பிள்ளைங்க, அவர் அப்படியே கொளுத்துட்டாங்க. அந்த உருவத்தை கூட கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு சாம்பலாய் மாறிட்டாங்க. ஆனால் அவங்க மனைவி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அவங்க மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க? கோர்ட்டில் தீர்ப்பு வருது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆகும் போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவங்கள தண்டிக்காதீங்க, மன்னிச்சு விட்டுடுங்க, இந்த குணம் வருமா? 2 பிள்ளைங்க செத்துட்டாங்க,
2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, கணவனும் போயாச்சு, தனிமையாக இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். மன்னிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. நீ நானும் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குற இந்த மாசத்துடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு திட நம்பிக்கையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாக வைப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 91 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிற, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்க. தேவனின் பாதுகாப்பை அங்கே பார்க்கலாம், தேவனுடைய போஷிப்பை அங்கே பார்க்கலாம். கர்த்தர் அவ்விதமாய் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாய், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு பயந்தவன், ஆனால் அவர் இறந்து போகிறாரு. அவருடைய குடும்பம் என்ன பண்ணுது? கஷ்டப்படுது. எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு கடன் இருக்குது, அந்த கடன் பிரச்சனை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி. அப்போ எலிசா சொல்கிறாரு, உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குது, உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. வெளியில் போய் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க, பாத்திரம் வாங்கிட்டு வந்து எல்லா பாத்திரத்திலும் அந்த எண்ணெயை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி எண்ணெயை ஊற்றி அது எடுக்க வந்துகிட்டே இருக்குது. அப்போ சொல்கிறார் எலிசா, இதை விற்று என்ன பண்ணு? ஜீவனம் பண்ணு. இதை விற்று உன் கடனை அடைத்துக்கொள். ஏன்? உன் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து பாருங்களேன், வாசித்து நம்ம செய்தியை முடிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இல்லை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த எலிசாவை பார்த்து, உமது அடியானாக என் புருஷன் இறந்து போனான். அல்லேலூயா. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். யார் சொல்றது? அவங்க மனைவி சொல்றாங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இப்போ இறந்து போயிட்டாங்க, இப்போ கடன் ஆயிடுச்சு. அவர் இருக்கும்போது கடன் ஆயிடுச்சு இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல, எப்படியே கடன் வந்துடுச்சு, இந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ சொல்கிறார் எலிசா சொல்கிறாரு, இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது கர்த்தர் அந்த கடனை அடைப்பதற்கு வழியை உண்டாக்கினார். நீ தேவனுக்கு பயப்படும் போது, தேவனுக்கு நீ பயந்து வாழும்போது, கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை, உன் நிமித்தமாய் உன் பிள்ளைகளை, உன் நிமித்தமாய் உன்னை சார்ந்தவர்களை, உன் நிமித்தமாய் உனக்கு கூறிய எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்து போஷித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம், நீ தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள், தேவனுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள். தேவனுக்கு நீ பயப்படும் போது, தேவனுக்கு பயப்படுகிற பயமானது ஆண்டவர் உனக்குள்ள வைக்கும் போது, உன்னை தேடி சகல ஆசீர்வாதங்கள் சகல நன்மைகளும் உனக்கு வரும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமானதை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை மன்னிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வார்த்தை, நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு, அன்புக்குரியவர்களே, உன் நம்பிக்கை திடமாய் மாறும். நீ எதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியோ, ஆண்டவர் மேலே எதெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறியோ, அதையெல்லாம் கர்த்தர் திடமாய் மாற்றுவார். உன் ஊழியத்தை திடமாய் மாற்றுவார், உன் குடும்பத்தை திடமாய் மாற்றுவார், உன் பிள்ளைகளை திடமாய் மாற்றுவார், உன் தொழிலை திடமாய் மாற்றுவார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் திடமாய் மாறும். உனக்கு எதிராக யார் எழும்பினாலும், யார் போராடினாலும் கர்த்தர் அதை உனக்கு திடமாய் மாற்றுவார். திட நம்பிக்கை கர்த்தர் உனக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கற்றுக்கொள்வோம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானது செய்வேன் அப்பா, உமக்கு பிரியமானது செய்வோம் அப்பா, உமக்கு பயப்படுகிற மனுஷனா நான் இருப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மை இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா, உமக்கு பயந்து நடக்கக்கூடிய கர்த்தாவே ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானது செய்யணும் அப்பா, நீ விரும்புகிறது நான் செய்யணும் ஆண்டவரே, என் இஷ்டப்படி அல்ல, என் சித்தப்படி அல்ல, என் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, எனக்கு ஆனது அல்ல, உமக்கானது செய்ய
நீர் விரும்புகிறத செய்ய, உமக்கு பிரியமானது செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும். நீர் உதவி செய்யும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. எங்களோட குடும்பத்தை நடத்துங்க, எங்களோட பிள்ளைகளை நடத்துங்க, என்னோட வேலைகளை நடத்துங்க, என்னோட ஊழியத்தை நடத்துங்க. எங்களுக்கு துணையாக இருங்க ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை